அப்படித்தான் இருந்தாலும் இப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் யாரால் ஏண்டது சுவாமி? என்னுடைய அருமை தம்பி துரியானால்
இருந்த போதிலும் துரியனுக்கு கட்டளையிட்டார் 12 வனவாச ஓராண்டு அஜாதவாசம் கழித்து வந்தால் நாட்டு தருவதாக அஸ்தாமிடத்தில் பொதுவட்டாரணி இதுவரையிலும் 12 வருடம் காட்டிய காலத்தை கழித்தோம். ஓராண்டு மத்திய காலத்தை எங்க இருக்கிறோம்? அளிக்கப்பட்ட உபலாய பட்டினத்தை ஒன்றியாக வந்து கொண்டிருக்கிறோம். பகவானை தூதாக அனுப்பி 3 தினங்களாகின்றது. என் தம்பி துரிய நாடு கொடுத்தானா கொடுக்கவில்லையா என்று தெரியவில்லை. பகவானை தியானித்தால் பகவான் வருவார். நல்லதொரு செய்தி அவர் சொல்வார். ஆகட்டும். கண்ணா மணி அண்ணா Thank you.
மாதவன் ஆமா எவமா பித்தளை மேடத்திரமா போய்கிற நீ திருத்தணிக்கு போறமா பகவான பாக்க உதவாங்காது எங்க போற திருத்தணிக்கு பகவான திருத்தணி எங்கிறாரு பகவான் திருத்தணியில முருகப்பெருமான் திருப்பதியில வெங்கடேச பெருமாள் ஏன் போய்க்கு போட்டான்னு சொல்லாத குட்டியா பெரிய பராதனை சொல்லுவா அது சொல்லுவா எனக்கு பசங்க முன்னாடி கை கைட்டி பால்னு அது எப்படி கணவன் மனைவி இருவருடைய சுகபாகத்தில தான் ஒரு குழந்தை செல்லும் நாங்கள கம்பெனி எடுத்துக்கிட்டு செய்யறோங்கப்பா எடுத்துக்கிட்டு செய்யறோம் நாங்க ரைட் ஹேண்ட் என்னமா பிரார்த்தனை பகவானே உன் புண்ணியத்திலே என்னுடைய முன்னாடி ஒரு பசங்க பிறந்துச்சுன்னா ஒரு குழந்தை பிறந்தால் சன்னதி வர சொல்லிட்டு பிரார்த்தனை கூட்டிதான் போறது கிடையாது ஆறு தென்னுமோ செய்யார் படுகு தென்னுமோ போறதே கிடையாது மாசமா முடியாது ஒரு நாள் எங்கூரான் தான் ஆட அறுபட்ட கம்மியாச்சு ஆயப்பனா ஏன்டா இந்தியா பத்துக்கிறேன் முன்னாடி ஆம்பளை கோயில் கொண்டு நீ 13 மாசமா வீட்டுக்கா போல அங்க போன சத்தம் ஆயிட்டாது நமக்கு அறிவு இல்லையா ஆனாலும் அங்கேயே பட்டுதான் இந்த செய்தி வந்து அவன் சொல்றான் எழுந்திருப்பா பிச்சாண்டி எழுந்திருப்பா உங்க மனைவி குழந்தை வந்து போச்சு இதை கேட்ட உடனே உனக்கு எப்படி ஆச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிப்போச்சு நம்ம தான் மணலா வீட்டுக்கு போலையே 2 கோடி லட்சம் பாருங்க இந்த சந்தோஷத்துல ஜென்ம ஒண்ணுமா வச்சுக்கிறது நான் முடிச்சகால் கிடையாதுப்பா எடுத்துக்கிட்டு செய்யறோம் உண்டியல் உண்டியல் உண்டி காட்டினே பகவான் மேல எப்பா என் ஒரே தீர்த்துட்டிய பெருமாளே இப்ப நான் வந்துடுறேன் பகவான் எப்படி வந்துக்கிறாரு நம்மளுக்கு என்ன மெத்து விடா அதானே விடா கட்டு விடா ஒண்ணு கிடையாது குச்சினால விட்டு அட்டுமாக இறங்கிறாரு 4 ஓலி பிரிச்சு போட்டு உள்ள இறங்கி பகவானடா ஓலை பிரிகிறவரு என் முன்னாடி சக்கியா குழந்தை கொடுத்துறாரு செக்கே இல்ல பகவான் இருக்கிறதான் இருந்து அருள் கொடுப்பார் அதனால குழந்தை வந்திருக்கோம் அருள் கொடுத்தாருன்னு போறோம் அப்படின்னா போதும் உடனே நான் என்ன செய்ய தெரியுமா நேரா வந்து காஞ்சிபுரம் வந்தேன் காஞ்சிபுரம் அந்த மாதிரி எல்லாம் திருப்பதின்றான் பஸ்கார அந்த கண்டக்டருக்கு கூறு இப்படியே எங்க பசங்க சொன்னா இல்லப்பா எங்க போய் கொய்யா பழம் 4 கூறு ஆச்சு இந்த திருடனுக்கு வந்து சும்மா இருக்குமா அதுங்க அம்பேடி பண்ணுங்க ஒரு கொய்யா எடுக்குது ஒரு ஆப்பிள் எடுக்குது ஒரு மாம்பழம் எடுக்குது துடுக்குறாரு கேக்குறாங்க எனக்கு கோவம் வந்துச்சு நான் ரோசமான எவ்வளவு மொத்தம் 150 ரூபாய் ஜாலிக்கு போந்துட்டா நானு என்ன போய் கேட்டேன் புடிச்சுக்கிட்டா வந்துட்டு வாங்கிட்டு போடுறான் ஆடாசனம் பாரு பார்த்தா என் ஜோபில துட்டு இல்ல பேரமா பேசிவிட்டுமே பார்த்தா 150 ரூபாய் தான் பாக்கெட்ல எப்படி இத்தனை பேர் நம்ம திரும்பி திட்டு போறோம்னு சொல்லிட்டு என் முண்டாடி என் பசங்களை அங்கேயே மொட்டாச்சு மயிறு வாய் மயிறு இல்லப்பா முடிகாணிக்கை மொத்தம் 2,000
வாங்க வீட்டுக்கு நான் எப்படி எப்படி பிளேடு போச்சோ எப்படி எப்படி வந்ததோ ஆமா மொத்தம் போட்டாச்சு நேடுக்கும் குறுக்கும் போட்டு அறுத்து அனுப்பிச்சிட்டேன் உடனே பஞ்சுக்காரங்க பொண்டாடி இப்படியே போட்டுக்கிட்டியா தீட்டு வாங்கியிருந்தால உள்ள ஏறினா அதான் மூடி போடுறேன் கேட்டு நான் 150 ரூபா தான் வச்சுக்கிறேன் பார்த்தேன் நான் புட்டு வீசி போட்டேன் 3 வீட்டுல எல்லாம் யாருனாங்க பாரு ஒரு ஆயாப்பா ஒரு 2 பசங்க வயசான 89 வயசு அது என்ன பண்ணி ஏறி நின்று ஆயா பயப்படாது நான் தான் போட்டுக்கிறேன் இடம் அந்த சீட்ல உட்காருங்க போய் அப்படின்ட்டு அவங்க உட்காந்துட்டாங்க இறங்கி மனு சொல்லுங்க உடனே என்ன பண்ணேன் நான் ஏறி போன பாரு ஆயா நான் கீழே படுத்துக்கிறேன் ஆவாடிச்சு என்னால விட்டுக்கு 3 பேர் அடடே விட்டு எனக்கு மசிடு மசுங்கண்ணா அது மாதிரி போயிருப்பா போச்சு பாரு நான் எம்மா நேரம் கவுந்து பிள்ளைய படுத்துட்டேன் அதானே நல்லா இருந்து போட்டேன் அதுக்கு என்ன காரணம்னா பஸ் வந்து மேல ஏறுது ஏறும் போது இந்த புடி மாற்றி போடுது இந்த பசங்க என்ன பண்ணுங்க இந்த கோபுரத்து பாட்டை இருந்து கொஞ்சம் 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 கை சும்மா இருக்கக்கூடாதா என்ன பாஷே கைக்கு மூக்கம் முட்டிக்கிறாங்க காயத்துல அர்ஜென்ட் பழகுது இது கொஞ்சம் ஆச்சு வாரு நான் அதுக்கு நேரம் தான் வாய வச்சுக்கிறேன் அந்த பன்னீர் தீர்த்தம் கிடைக்கணுமா உனக்கு நீ ஆடு தரகத்துக்கும் விட்டுலான்னு பார்த்தா இந்த தண்ணி எங்க வருது அப்படி கண்ணிட்டு துடுதா பாம்பு அப்படியே பால் மராத அப்படியே போய் இறங்கினா திருப்பி பார்த்தா உப்பு கறிக்குதா சாப்பிட்டே இல்லை ஒன்னெல்லாம் சரி சாப்பிட்டாச்சு கீழே உள்ளான்னு பார்த்தா துடுதா பாம்பு மொத்தம் சாப்பிட்டேன் ஆயா என்ன மேல் திரும்பி உப்பு மட்டும் சாப்பிடாயா என்னடா சாப்பிட கம்மியாட்டிதானே தெரியும் அனுபவிச்சுதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான திருப்பதி பாக்கலான்னு போனா அங்க காணப்பா நீ அம்மா தூரம் போத்தலக்கா இந்த பள்ளி கிராமத்திலே சிறப்பாக மயான கொள்ளை திருவிழா 4 தினங்களாக அருமையான முறையில் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டு வீதி வளர்ந்து அம்பாள் காட்சி கொடுத்திருக்க நேரத்தில் பகவான் தங்கையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் பொதுமக்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே கோவில் கொண்டிருக்கிறார். உண்டு எத்தனை இல்லையா வைத்தியவனா சரிப்பா அம்மா தூரம் போதால என் பின்னாலேயே வா மாலோட எனக்கு பத்தி அது சொல்லு எங்க வாங்க தெரியுமா அதுதான் கேக்குறேன் உட்காந்து கொடுத்துருவாங்க மால் அடிக்காது சாவு ஒண்ணு போச்சு வரவில்லை மால் அடிக்காதுவே சாவா வாங்கி போச்சு காடா தூக்கி போறாங்களா அப்புறம் நாட்டின எல்லாம் அருமான மாலை இந்த மாலை எடுத்துட்டு வந்துட்டு பகவானுக்கு போடலாம் இந்த மாலையெல்லாம் போடுவாரு சரி எதுவும் எத்தான்ட்டு போட்டுறியா பகவான் எங்கிறாரு காட்டுறோம் கைத்துல போடுங்க அந்த தான் பேசிருப்பான் பகவான பாத்துட்டு மாதவன் ஆமா உன்ன ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் எல்லாம் நெத்தியில பார்த்தா என்னென்னமோ போட்டா நீனும் குறுக்கு நெடுமா என்னென்ன பண்ணி வச்சுக்கிறேன் லாபத்தை மட்டும் விடாத பதில் பாடிங்க வரேன் ரொம்ப பிரார்த்தனையோட வர்றேன் ஆனா ஒண்ணு இன்னொரு 3 கிலோ தான் இருக்குது 5-6 கிலோ முடியாது
எனக்கு பெரிய பராக்கன என்னப்பா முன்னாடி புள்ள கொண்டு நீ என்னுடைய அருளாலே உடைய மனைவிக்கு அருமையா ஒரு குழந்தை பிறந்திருக்கான். அதுக்காக என்ன கொண்டாந்துருக்க? ஐயா திருப்பாதி காதலியா மனைவியா? காதலினா வேணும், மனைவின்னு சொல்லு. ஏன்னா நீங்களாம் நாங்க என்ன கடவுள் கூட கூட வந்துருந்தா கூட ஏண்டா அது போட்டோம். காதலிக்கு மொட்டை போடி காட்டினார். நானும் என் காதலியும் வருவோம். எப்படி இருக்கா? கால்நடையா நடந்து எப்படி மலையேறி வரும். ஆமா மலையேறி வர சேர்ந்தான். இவன் கட்டியான மொத்தம் குடிக்க அடிக்க கொடுக்குறேன்னு சொல்லண்டா. அப்படி பகவானுக்கு கொடுக்குறதா வந்துட்டேன். அதாவது குடுப்பியா? கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிற பத்தியா போனா போட்டோம். சரிப்பா 20 வருஷமா அவன் தண்ணி போறான். ஆமா ஏற்கனவே சாப்பிட்டு 1.5 கிலோ தான் இருக்கும் உடம்புல. 1 கிலோ ஏண்டா ஏப்பா 80 கிலோ இருந்தாப்பா. நீ பார்த்தா ஒரு மொத்தத்தில் 15 கிலோ இல்ல 10 கிலோ சாப்பிட்டு சாப்பிட்டே அப்படி வளர்ந்து கூட இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பா. எம்மா நாளாச்சு அதெல்லாம் வந்துரு. அந்த கோட்டை வைக்க போறீங்க. நாங்க எடுத்துன்னு வரோம். அதையும் புடிங்கிறீங்களா? அதுக்குதான் உங்க மாதிரி யாரெல்லாம் அனுப்பதான் நாங்க செக் போஸ்ட் போட்டுமே. வரக்கூடாதுடா, அது ஒரு புண்ணியமான புண்ணிய ஸ்தலம். அதுக்குதான் இந்த வருஷம் சொல்லுவாங்க சொல்லிக்கிறேன். நம்ம கம்பெனி பூரா போறல. ஆமா இந்த புளி சோத்துல 2 கோடை ஊத்திட்டாங்க. அது கூட கேமரா வச்சுக்கிறீங்களா? அது கண்டுபிடிச்சிருவோம். அது போனா போனோம். தர்ம சாப்பாடு போறீங்களா பகவானே? நிறைய பேர் நிறைய சாப்பிடுறாங்கப்பா. வேற என்னடா வேணும்? ஐட்டம் மாத்தணுமா? என்ன வேணும்? ஒரு நாள் ஆட்டுக்கறி, ஒரு நாள் கோழிக்கறி, ஒரு நாள் வண்டிக்கறி, ஒரு நாள் மீன் குழம்பு, ஒரு நாள் கிராமம் ஐட்டம் மாத்துவோம். இதுக்கு தானே உங்களை மொத்த வேலை செக் பண்ணி அங்க அனுப்புறோம்னா காரணம் நான் சைவம். பால் தயிர் வெண்ணெய் நெய் தான் நாங்க சாப்பிடுறது. நான் சாப்பிட்டு வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் சைவமா போடுறேன். நீ கேக்குறத உங்களுக்கு முன்னாடி வேலை வைக்க முடியும். என்ன பார்த்தேன் காலுகளை சித்திர. ஆமா இவ்வளோ பராத்திரி வந்திய எனக்காக என்னதான் கொண்டாந்துக்கிறேன். எங்க காலுமே சரிப்பா நீ எத்தனை உள்ள போட ஏத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரார்த்தனைடா. சரிப்பா ஆமா இப்படியே உங்களுக்கு இந்த சமாச்சாரம் ஊர் ஊர் யார் சொல்றாங்க எப்படி எங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணனை போய் அவன் பள்ளிக்காரி சொல்றான். சரி உங்க இடம்லாம் தேவையில்லை. இப்ப நான் கேட்டேன்னா பகவான் எவ்வளவு கேட்கல அவனுக்கு சொல்லி போடல பேசாத. பகவானுக்கு ஒரு பயபக்தியோட வரணும்.
நீ வீட்டுல செய்யற தப்பு எல்லாம் பூரா இங்க வந்து சொல்ற எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்களே. சரி பாட்டு விடு. உன்னுடைய பிரார்த்தனை கூட நான் ஏத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த மாபெர சபையில இது என்ன சபை அதுவாக தெரியுமா? தெய்வீக சபை. இலக்கணம், இலக்கியம், நன்னூல், தத்துவம், இதிகாசம், ராமாயணம், 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதம், திருக்குறள், பகவத்கீதை, நாலடிகளார் இப்படி சொல்லக்கூடிய நூல்கள் வாசித்த வித்வான்கள் வந்திருக்காங்க. இதுவே 4 பேர் இருந்தாலும் சபைதான், 4000 பேர் இருந்தாலும் இது சபைதான். இந்த சபைக்கு வந்தன வழிபாடு செய்தோம். ஆனா வந்தது யாரு தெரியுமா? சொல்றேன், என்னுடைய ராமநாயகம் ஸ்ரீவன் கண்ணவரான் என்று தெரிவிப்பார்கள். தெரிஞ்சுக்கிட்டியா? கண்ணன் அப்படின்னா அந்த கண்ணன் ஏன் பேர் வந்தது? கண்ணன் குழந்தையாக பிறக்கிற பொழுது கண்ணு அழகா இருந்துதான். அந்த கண்ணு அழகா இருந்ததுனால அந்த அம்மா யசோதையே ரொம்ப வயசாகி போச்சு. வயசான போற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு குழந்தையா பிறந்திருக்கேன். ஏன் குழந்தையா பிறந்தேன்? என்ன நிறுத்தி முக்கியமா சொல்லிடலாம். ஏன்னா கூட்டி வச்சுக்கிறோம் அவங்கதான். அவங்களுக்காக இந்த விஷயம் சொல்லி எதற்காக என்றார், என்னுடைய அம்மாவாக விளங்கக்கூடிய கம்சபூனியானவர் என்னை கொல்ல வேண்டும் என்று 8வது பிள்ளையால் கட்டாய மரணம் என்று சொல்ல வண்ணமாக என்னை கொல்ல வேண்டும் என்று என்னை என்ன செய்தார் என்னுடைய தாய் தந்தைகள்? பகவான் வந்ததுக்கு காரணம் எத்தனையோ காரணம் இருக்குது. ஒரு மனித உருவம் எடுத்தார்னா அந்த மனித வடிவம் எதுக்காக எடுத்தார்? இந்த மகாபாரத்தை நடத்துவதற்காக எடுத்ததுதான். உலகத்திலே சிவபெருமான் இருக்கின்றார். சிவபெருமானுக்கு 3 கண்ணு. அந்த 3 கண்ணிலே நெற்றிக்கண் இருக்கு பாரு. அந்த நெற்றிக்கண்ணு தான் அக்னி சுவாலை என்று சொல்வார்கள். அந்த அக்னி என்று சொல்லக்கூடிய அக்னியிலே பிறந்தவர் தான் கந்த கடவுள். அதனால சிவபெருமானுடைய நெற்றிக்கல்ல வந்தது. அதனால்தான் முதன்மையாக கந்தபுராணம் ஆயிடுறாங்க. அது போச்சா? வலது கண்ணாக இருக்கக்கூடியது சூரியன். யார்? சிவபெருமானுக்கு 3 கண்ணுல 1 கண்ணு நெற்றிக்கண்ணு கந்தபுராணம். வலது கண்ணாக இருக்கக்கூடிய அது சூரிய பரம்பிலே வந்ததுதான் ராமாயணம். உடனே இடது கண்ணிலே சந்திரன் தோன்றினார். அந்த சந்திரனுக்கு தான் ஆக வரவுக்கு காரணம் என்ன? மகாபாரதம், பாரத இதிகாசங்கள் 2. அப்படி பெருமையாக படைக்கின்ற வேளையில் மகாபாரதத்துல வந்து நியாயம், அநியாயம் இவையெல்லாம் 3 மொத்தமே கலந்து எடுத்த அவதாரம். எத்தனையாவது அவதாரம்? 108 வருட காலமாக மனித வடிவம் கொண்டாரா கிருஷ்ணன், கண்ணன். அவர் கண்ணன் பிறந்த நாள் தெரியுமா? புதன்கிழமை தான் இரவு 12 மணி அளவிலே அவர் பகவான் கண்ணன் பிறந்திருக்கிறார். புதன்கிழமை தான் பிறந்தாரா கண்ணன். அவர் பிறந்த நேரத்திலே எப்படி இருக்கணும்? மனித வடிவமயம் பகவான் பிறந்த உடனே என்னையே குழந்தையாக பெற வேண்டும் என்று நெடுநாட்களாக வசுதேவும் தேவகியும் தவம் செய்தார்களாம். அவர்களுக்காக பார்த்தார். கண்ணன் எடுத்த அவதாரம் 1. ஆனால் இதே நேரத்தில் யசோதையும் அந்த அம்மா தவம் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு தவம் பண்ணா? அந்த கண்ணனையே நான் குழந்தையாக வளர்க்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்து வளர்க்கறது எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. என் தாய்மார்களை நம்ம என்னமோ சுலமா சொல்றோம். அந்த தாய்மார் ஒரு குழந்தையை பெற்று வளர்க்க வேண்டும்னா அந்த அம்மா அப்படி தவம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் நெடுநாட்களாக யசோதைக்கு குழந்தையே கிடையாது. வயசாகி போச்சு. அந்த யசோதை நந்தகோபுரம் மக்கள் என்ன சொல்றாங்க? என்னடா இந்த அம்மாவுக்கு இவ்வளவு வயசாகி போச்சு, இதுக்கு மேல எங்கடா குழந்தை பிறக்க போகுது அப்படி எல்லாம் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அந்த நேரத்திலே யசோதையுடைய காலம் சென்று அந்த அம்மா கர்ப்பம் ஆயிட்டாங்க. என்னுடைய தாயாக வளர்க்கக்கூடிய தேவகி, தேவகியுடைய கர்ப்பத்திலே நான் குழந்தையாக பிறக்கின்ற பொழுதே அந்த இரவு வசுதேவர் கனவுல போய் சொல்றேன். என்னுடைய அம்மா கத்துக்கும் போது சிறையில் அடிச்சுட்டான். வசுதேவரையும் அந்த சிறையில் இருக்கும் போது அப்ப கனவுல போய் சொல்றாரு. கணவன் மனைவி கூட ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அவங்க கனவு கூட ஒன்னா வருமா? அந்த இரவு கனவுல வருதான், அம்மா தந்தையே வசுதேவரே நான் குழந்தையாக பிறக்க போகிறேன். அப்படி பிறக்கின்ற பொழுது என்னுடைய உடலை தொடும் பொழுது அப்போது நான் மனித வடிவம் ஆயிடுவேன். என்னுடைய உடலை தொட்டாலும் அப்ப மனித வடிவம் ஆயிடுவேன். அப்படி என்று சொல்லி நான் குழந்தையாக பிறந்த உடனே என்னை கொண்டு போய் எங்கே பகவான் எதுக்காக இந்த அவதாரம் எடுத்தாரு? 2 பேருக்கு ஒரு தாயா ஒரு பிள்ளையா போக முடியுமா? முடியாது. இவங்களுக்கு ஒரு அவதாரம், அவங்களுக்கு ஒரு அவதாரம் முடியாது. இந்த மகாபாரதத்துல இந்த குழந்தை ஒரு இடத்துல பிறகணும், வளர்க்கு ஒரு இடம். இந்த யாதவர்கள் வசுதேவர் சொல்றமே ஆயர்பாடியில் போய் வளர்ந்த காரணத்தை சொல்றேன். அப்படி குழந்தையாக இருக்கின்ற வேளையில் பிறந்த உடனே என் தந்தையாளர் என்ன செய்தார்? ஒரு கூடையில வைத்தார். அப்படியே எடுத்து சிறைச்சாலை விட்டு வெளியே வர்றார். எனக்கு பார்த்தா யாரு? என்னுடைய அம்மா கம்சை எல்லாம் மொத்தம் கூட்டு போட்டு வச்சுட்டோம். அந்த காலத்திலே வச்சிருந்தோம் எலக்ட்ரிக் சிஸ்டம். அந்த காலம் இருந்துருக்கு. அப்படி நான் பிறந்த உடனே குழந்தை பிறந்தா கோவேரி கைத கத்தும்.
கண்ணாடி மாளிகை உடையும். இந்த சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே வந்து பார்க்கணும். அது பிரகாரம் மொத்தம் குழந்தை பிறந்திருக்கும். இப்படியே 7 குழந்தைகளை கொண்டால் 8வது குழந்தையாக நான் பிறந்தேன். என் தந்தையான வசதி சிறைச்சாலை விட்டு வெளிவந்தார். வெளிவந்து என்னை கொண்டு போய் ஆய்வுக்கு போகும்போது பார்த்தால் மழை, காற்று மழை அதிகமாக பார்த்தால் வைகை நதியில் அது மாட்டுக்கு வெள்ளம் போதும். என்னடா இது, இந்த குழந்தை எப்படி கொண்டு போய் நம்ம 1000 ரூபாய் விடுறது? அப்படி என்னுடைய தந்தையை அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் சரி பொழுது விழுந்தால் கம்சுடைய கருத்தால் இந்த குழந்தை மாண்டிடும், எப்படியாவது இந்த குழந்தை கொண்டு போய் நம்ம வளர்க்க வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்? அப்படி நகர்ந்தாராம். என் மேல ஒரு தூர விழுமா? விழவில்லை. 1000 தலைவருக்கு 1000 ஆதிசேஷன் உடனே எனக்கு குடையாக அப்படியே காத்துட்டு வரார். ஒரு தூர என் மேல வேலை அப்படி எடுத்துக்கிட்டு போனார் பாரு. இந்த வைகை நதி பார்த்தா இரு கரையும் போதியா தண்ணி. இந்த இரு கரையும் போன உடனே அந்த வைகை நதியில் இருக்கக்கூடிய கங்கைக்கு ஒரு சாபம். கண்ணன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய பாதம் என் மீது பட்டால் எனக்கு பாவ விமோசனம் கங்கைக்கு ஒரு சாபம். அதன் பிரகாரம் என் தந்தை எடுத்துட்டு போறாரு. வெள்ளம் இரு கரையும் போது கூடையே எடுத்துட்டு போகும்போது போன உடனே அவர் இதோட வாயோட வந்துருச்சு. உடனே இந்த குழந்தைய கால் மின்னது இருக்க என்னுடைய பாதமாகப்பட்டது கங்கையிலே பட்டது. நின்றது நின்றது, சென்ற நீர் சென்றது, அப்படியே அணை போட்டாதான் நின்று போச்சு. உடனே என்னுடைய தந்தை பார்த்தார். ஆஹா, இப்பேற்பட்ட தெய்வீக ஆற்றல் விடத்த இந்த குழந்தை கொண்டு போய் வளர்க்க வேண்டும் என்று என்னை கொண்டு போய் ஆயிரபாடியிலே யசோதை எங்க அம்மா எப்படி பிரசவத்தில் பட்டாலும் அந்த அம்மா அது போல அங்க வேசனை பட்டுரும். எல்லாரும் போல பெரியவங்க பயில காம போட்டுங்க உட்காந்துங்க. யசோதை கொஞ்ச நேரத்தில் ஆயிடும், பயப்படாத பயப்படாதுன்னு சொல்லிங்கிறாங்க. மணி 8 மணி ஆச்சு என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். சாப்பிட்டு 8 மணி மேல என்ன பண்ணுவேன்? தூக்கம். மூதேவி வந்துதியா இவங்க உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாரு. இவங்களுக்கு எல்லாரும் தூக்கம் வந்து மொத்தம் படுத்துட்டாங்க. ஆனா யசோதைக்கு மட்டும் இந்த பிரசவ வேதனையால அந்த அம்மா படுக்க முடியல. உடனே சற்று நேரம் போட்டது அருமையாக குழந்தையாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த அம்மாவும் மறக்க மாட்டார். உடனே என்னுடைய தந்தையானவர் சென்றார். வசதியை கொண்டு போய் அந்த ஆயர்பாடியில யசோதை பக்கத்தில் என்னை கொண்டு போய் வளர்த்தி அந்த பெண் குழந்தையை கூடையில வச்சுட்டு நேரா சிறைச்சாலைக்கு வந்துட்டார். சிறைச்சாலைக்கு வந்த உடனே இது வரையிலும் அங்க போட்டு வச்சிருந்தான் பாரு. இந்த கண்ணாடி மாளிகை உடையுது, இந்த கோவேரி கழுத கத்துறது, மொத்த பீஸ்காரையும் முடிக்கிட்டார். ஒண்ணு வேலை செய்யல. உடனே சிறைக்குள்ள போனார். சிறைக்குள்ள சென்று அந்த குழந்தையை தாயாக தேவைகளுக்கு அப்படி வளர்த்தன உடனே மறுபடியும் அந்த கண்ணாடி மாளிகை ஓடிதா. உடனே கோவேரி கழுத கத்துதா. உடனே பார்த்தார் கப்சர். 8வது அப்படி அழைத்து ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து பார்த்தார் நான் குழந்தையாக கீழே தவழ்ந்து இருக்கேன். உடனே அந்த அம்மா யசோதை அங்க பெண் குழந்தை பிறந்த அவங்களுக்கு தெரியாது. இந்த பெண் குழந்தை இங்க கொண்டாந்து பார்த்த உடனே ஐயா பிறந்தது பெண் குழந்தை. ஐயோ பெண் குழந்தை இருந்தா இது பரவாயில்ல. 8வது குழந்தை மரணம்னா எந்த குழந்தை இருந்தாங்க எப்படி அந்த குழந்தை கொண்டு வரலாம் அப்படி என்று அந்த குழந்தையை காலை பிடித்து மேலே கனகரந்து வீசி மேலே சென்றார். மேலே வீசி தன்னுடைய உடைவாளை நீட்டினார். அந்த குழந்தை அதுல வந்து பட்டா 2 துண்டா போயிடும். அப்படி மேலே வீசினார் பாரு. வீசினா அந்த குழந்தை போய் மேலே நின்று போச்சு. நீ தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய காலை தொட்டு விட்டாய். என் காலை தொட்டவளை நான் கொள்வது கிடையாது. அதனால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். மரியாதையாக சொல்கிறேன். உன்னை கொள்வதற்காக ஆயர்வாடியிலே எனது அண்ணன் அருமையாக கண்ணன் ஆயர்வாடியை வளர்ந்து கொண்டிருக்கான். அவரே உன்னை கொள்வான் அப்படி என்று சொல்லி அந்த குழந்தை மாயமாக மறைந்து உடனே என்னுடைய தந்தை பார்த்தார். யாரு அருமையா குழந்தை வளர்ந்துங்குது. எல்லா நாட்டு மக்கள் எல்லாம் வர்றாங்க. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு இந்த யசோதை சொல்லி இருக்காங்க. இந்த கண் அழகாக இருக்கிறதுனால இவனுக்கு கண்ணன். உடனே நீல வேக சாமர ரூபம் கௌசிகவ மணி பார்த்தால் கல்சீப மணி ஆர்பில் அணைந்து மச்சம் என்று சொல்லக்கூடிய முத்திரை மணியோடு நான் இருக்கிற வேளையில் பார்த்தார்கள் எல்லாரும் பரவசமா கூட்டக்கூட்டமா வந்து பாக்குறாங்களா இந்த குழந்தைய. என்ன அங்க பாத்துங்கிற அப்படி இருக்க அருமையாக கண்ணனாக பிறந்து நான் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். என்ன எல்லாரும் என்ன பண்ணுவோம் யாதவன். யாதவன் நான் யாதவன் அல்ல. வசுதேவர் யாரு? சத்திரியன். சத்திரியனுக்கு பிறந்தவங்க எப்படி யாதவர் ஆவார்? அவர் பிறந்தது ஒரு இடம், அவர் வளர்ந்ததுன்னா யாதவர்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காகத்தான் அங்க போய் வளர்ந்தார். சில பேர் யாதவன் சொன்னா சண்டைக்கு வந்துடுறாங்க. சண்டைக்கு போகவே கூடாது. பகவான் எடுத்த ரூபம் கண்ணன் அப்படி என்று பெருமையாகத்தானே என்று உடலெல்லாம் நீலவேக சாமர ரூபமா இருக்கலாம். அந்த நீலவேக சாமர ரூபத்தை கண்டு நீலவேக வண்ணன் அப்படி பெருமையாக
கண்ணனாக அவதாரம் செய்து நான் 108 வருடம் மனித ரூபத்தில் ஏன் வந்திருக்கேன்? இந்த பாரத யுத்தத்தை நடப்பதற்காக, பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக வந்திருக்கேன். அப்படி வந்ததுனால இதுல சிவபெருமானும் கலந்துருக்கிறார், நானும் கலந்துருக்கிறேன். இந்த அது மட்டும் இல்ல, இத வந்தாங்க பாரு தேவர்கள், அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இந்த அசுரர்களாகவும் எதிராளிகளாக வருகிறார்கள். சூரியனுடைய அம்சத்திலே பிறந்தவர்கள். அந்த ராமாயணம் நடந்தது. இந்த சந்திரகுலத்துல வந்து பாரு, சந்திரனுடைய பிறப்பை 5 விதம் சொல்றாங்க. அந்த 5 விதத்துல நம்ம எதை எடுத்துக்கணும் சொல்லு பார்க்கலாம். பிரம்மனுடைய தொப்புற்படியில பிறந்ததுதான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் 4-5 விதம் சொல்லுது. இதெல்லாம் சொல்லிட்டு போனா நம்ம ஒன்றிய பேசிதான். ஆனால் அப்படி இந்த பாரத யுத்தத்தை நடத்துவதற்காக நான் வந்த வேலை இப்பொழுது அதுக்கு முதல் முக்கிய போய் தூதாக சென்றேன். யாருக்காக? பாண்டவர்களுக்கு சகாயனாக இருந்து அவர்களுக்கு 18 நாளாக யுத்தத்தை முடிப்பதற்காகவும். அதனால நான் எடுத்து வந்த நேரம், நான் குறிப்பிட்ட நேரம், நான் போட்ட முடியக்கூடிய நேரம் தூதாக சென்றேன். யாரு விருதுகளுக்கு தூதாக சென்று பாண்டவருக்குண்டான அந்த ராஜ்யத்தை கொடுமென்று கேட்டேன். ஆனால் பார்த்தேன், அவனுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். என்னுடைய கரத்தில வைத்து புரியாதனா, என் கரத்தின் மீது வைத்து கை தட்டுறாங்க. அப்ப கை தட்டி இருந்தான்னா இந்த பாரதத்துமே நடவாம போயிருக்கும். ஆனா நான் வந்து என்ன முடியாம போயிருவேன். அவனுக்கு கோபத்தை உட்படம் செய்து என்னை கேவலமாக இடம் என்றும் மலை என்றும் கேவலமாக பேசினான். அந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டான். ஆனால் துரியோதனா, உனக்காக இப்பொழுது நீ இந்த இதோ இருக்கிற குஜவன ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்திலே கையை தட்டி 18 நாடுகளாக யுத்தத்தை செய்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை இந்த நாட்டை ஆளட்டும் அப்படி என்று அதுக்கு முடிச்சு போட்டு வந்துட்டேன். ஆனா இந்த சமாச்சாரம் இன்னும் பாண்டவருக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா தர்மராஜர் சொல்லுவார், ஏன் நீ போய் தூதாக போய் எங்க நாடு மட்டும் தான் வாங்கிட்டு வாயான்னு சொன்னோம். உன்னை யார் சண்டைக்கு கை தாட்டதுன்னு கேட்பாரு. அதனால அவர் இந்த பிரகாரமே குருவுடைய வாயிலாக 18 யுத்தத்தை செய்ய அவரே ஆளலாம் என்று சொன்னார். அதன் பிரகாரம் கை தட்டி வந்திருக்கேன். இந்த விஷயத்தை சொல்லணும். என்னைய தியானம் செய்திருக்கிறான் பாண்டவர்கள். அவர்களுக்காக மாமா வந்துட்டாரு. சொல்லி போச்சுக்கிறேன்.
நாட்டமூர்த்தி சாந்தமூர்த்தி வணங்குறேன் ஆண்டவா. ஆத்தீர் ஆத்தீர் ஓய் ஆகையினாலே இன்றைய தினம் என்னை எதற்காக மாமா வாருங்கள் வாருங்கள் என்று வந்தனை செய்தாயே அது என்னப்பா காரணம்? ஆமா சன்னதிலே நாடு கொடுத்தானா இல்லையா? ஒரு மாதிரி என்ன கேட்டா மனுஷன் பார்க்கவே முடியாது. தர்மர்னா ஆமா இவருடைய பார்வை என்ன பார்வை தெரியுமா? கருணை பார்வையா? கருணை பார்வை. தர்மராஜாவுக்கு என்னடா கண்ணுன்னு கேட்டீங்கன்னா பூனை கண்ணா இல்லப்பா, ஞான கண்ணா அதுவும் இல்ல, கருணை கண்ணம். கருணை கண். யாரை பார்த்தாலும் கோபம் வரானோ, பார்த்தாலும் அவர் ஏதாவது கொடுக்கணும். இவரை பார்த்த உடனே எல்லாரும் வாங்க உட்காருன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா சில பேர் பார்வை இருக்குதுப்பா, பார்த்தாவே எந்த நேரம் பார்த்தாலும் சுடு மூச்சு மாதிரியே இருப்பான். இந்த கண்ணாடி எப்படா போய் ஆக்சிடென்ட் ஆகும் அது போல முகம் இல்லையா? கருணையே வடிவமானவரா தர்மராஜா. இப்ப என்ன சொன்னார்? நேற்று நீங்க சென்றீர்களே, எங்களுக்காக நின்று நாடு கட்டிலே நாடு கொடுத்தானா அல்ல மறுத்தானா அப்படின்னு கேக்குறேன். நேற்று போல சமாச்சாரத்தை இப்ப நீங்க சொல்ல போறீங்க. நம்ம சொன்னாதான் அவருக்கு தெரிய போகுது. ஓய் மந்திரா பகவானியே என்று பல போன சமாச்சாரம் இப்பதான் அவருக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு உண்டான ராஜ்யத்தை கேட்டேன். பாண்டவர்களுடைய தாயாரிகள் அவர் கொண்டாட பேர் பாதி ராஜ்யத்தை கொடுக்கும் என்று கேட்ட உடனே அவனா என்ன சொன்னா தெரியுமா? என் தம்பி கேட்டா என்னுடைய பங்காளி நான் கொடுப்பேன் அல்லது அவனை ஏமாத்துவேன். இல்ல நான் செத்தா அவன் ஆள போறான், அவன் செத்தா நான் ஆள போறான். இதற்கு குறுக்கு நீ வந்திருக்கிறே கண்ணா, இடையே வந்தவனை இடையனே அப்படி என்ன இடையக்காக பேசினான். அதற்கு நான் என்ன செய்வித்தேன்? பாண்டவர்களுக்கு அந்த ராஜ்யம் தான் கொடுக்கப்பட்டு விட்டாயே, அது போகட்டும், அவருக்கு வாழ்வதற்கு 5 ராஜ்யம் கூட கொடுத்திருப்பானே பகவானே. கொடுத்திருப்பான். இப்ப இருக்க 2ஆம் கட்டம் மனுஷன் வச்சு முடியும். அப்படி நான் கேட்ட வாக்குக்கு 5 பட்டியலும் தர முடியாது என்றார். சரி அதுவும் போகட்டும், 5 ராஜ்யம் கொடுக்க உனக்கு மனம் இல்ல, 5 வீடு கொடுக்க கூடாதா? அதே 5 வீடு தானே கொடுத்திருப்பானே என் தம்பி. ஓ மச்சுதான் 5 வீடு கட்டது என்ன சொன்ன தெரியுமா? பாண்டலுக்கு 5 வீடு என்ன,
5 அடி மண் நிக்க கூட இடமே கிடையாது என்று அப்படி திட்டவட்டமாக நாடு கொடுக்க மறுத்தான். நான் வந்து வெறுமனை போகப்படாது, கொடுத்தால் நாடு அல்லது சண்டைக்கு கை போடு அப்படி என்று அவர்கள் சண்டைக்கு அழைக்கிறார்கள். சண்டைக்கு கட்டியா, சண்டைக்கு கை தட்டி வந்துட்டியா? இதே மாதிரி ஆளை வச்சுன்னு நாடு கொடுப்பார் என்று மன நிம்மதியோட அங்கு சென்ற மாத்திரை அடுத்து பார்த்த பல முறை கேட்டேன். கொடுத்தால் நாடு பெற்று வருவேன். அவர் கொடுக்கவில்லை என்றால் என்ன என்று கேட்டால், மாமா உங்களுடைய இஷ்டம் உங்களுடைய எண்ணம் போலவும் அப்படின்னு கடைசி வார்த்தை சொல்றேன். அதன் பிரகாரம் நடத்தி வந்தேன். ஆனா இன்றைய தினம் பார்த்தா இப்படிப்பட்டவரை நம்பி எப்ப நம்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறது? தம்பியை கொண்டாத தரணி வரணும். என் தம்பியா தான் ஆண்டு போகட்டும், தம்பி தான் ஆண்டு போட்டோம். ஆமட்டு யார் பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை அவனே நாட்டாரட்டும். காய் வேணுமா? மூடி போடாதா? மூடி போடாதா? அது ஆசான் பாய் தானே. ஏதுவா உழைத்தார் போலே கலையது எடுக்காவிட்டார் பயிர் என்று வாழ்வு தரும். ஒரு பெரிய பெருத்த விவசாயியானவர் அருமையாக பயிர்களை செய்கிறார். பயிர்களை செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறார். ஆமா, கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு உழைச்சு அவர் செய்கிறார். கடன் வாங்குறாரோ ஆமாம். இல்ல லோன் வாங்குறாரோ என்ன செய்யறாரோ அப்படி அந்த பயிரை செய்வதற்கு செய்கிற போது அதில் அவரை அறியாமலே புல் முளைத்து வருகிறது. புல் முளைத்து விடும். அந்த புல்லை களையாவிட்டால் அந்த பயிர் வளருமா? வளராது. அதை போல உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு தாய் இருக்கக்கூடியவன் உடைய தாயாதி அவன் ஒரு புல் மாதிரி. அதை களை எடுப்பதற்காக இந்த நேரத்தில் நான் சொன்ன பிரகாரம் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து நடத்தினால்தான் முடியுமே தவிர உன் வார்த்தை உன் தம்பிமார்கள் சொன்ன சொல்ல அத்தனையும் பறிச்சு போகும். நான் நினைத்தது பலிக்குமா? நீ என்ன நினைக்கின்றாய் அதான் உலகத்துல நடக்க போகுது. ஆண்டவா, ஆமா, நான் மனிதன், மனிதன். நான் நினைக்கிறது நடக்குமா? ஏ, நீ என்ன நினைக்கின்றாய் அதுதான் நடக்கும். ஆண்டவா, ஆமா, பச்சை மாமலை போல் மேனி பாவலகாய்ந்த மலர்ச்செங்க அச்சுத மலரேயே ஆயத்தம் கொள்கை என்னோ பிச்சுவை தவிரையான் போய் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்குமா நகருளானாய். மூர்த்தி, எண்ணி வந்த எண்ணம் என்னவோ அது இனிமேல் நீ பார். நான் வந்த வழி நான் பாக்குறேன். இனிமேல் என்ன இருக்கு? ஆகையால இந்த சண்டை செய்த விஷயம் உனக்கு ஒண்ணும் புரியாது. நமக்கு ஒண்ணும் தெரியாது. காட்டுக்கு போறதுனால காட்டுக்கு போயிடுறேன். ஓஹோ, காட்டுக்கு போக சொன்னா சண்டை வேணாம், காட்டுக்கு நான் போறேன். என் தம்பி துரிதான நாட்டாரன். அப்படியா? இதற்காக உன்னுடைய தம்பிமாரிடம் கொடுத்த வாக்கும் அவனிடத்துல கை தட்டி வந்து இதுக்காகத்தான் உன்னை நம்பாதவே நான் சொன்னேன். அவனிடத்துல கை தட்டி வந்த பிறகு நான் காட்டுக்கு போறேன்னு சொல்றிய. இந்த விஷயத்தை வீரனிடத்துல சொன்னா என்ன சொல்லுவான்? ஆகையினாலே தாத்தமூர்த்தி, இந்த சண்டை பத்தி உனக்கு என்ன கிடையாது. எனக்கு என்ன கிடையாது. ஆனால் இந்த சண்டை நடந்தே தீரும். அதை நடத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு முக்கியமான பல பொறுப்பான ஆயுதங்கள்லாம் கிடையாது. பொறுப்பானாது எங்க இடத்துலயே அனைத்து அபகரித்து விட்டான் துரியோதனன். என் கை காலாட விட்டான். அவ்வளவுதான். விதிவாசம்டா, இல்ல விதிவாசம். யார கம்பெனி? ஏய், அவர் எப்பேற்பட்டவரு? சாம்ராஜ்யம் ராஜசியாகனா சும்மா இல்ல, எத்தனையோ யாகம் இருக்குது. ஏய், அப்படியா? அக்னியாக இருக்குது, புஷ்பயாக இருக்குது, கருடியாக இருக்குது, புத்திர காமகோட்டியாக இருக்குது. இந்த யாகத்தை அவர் செய்யல, அதெல்லாம் சின்னது. ஆனா இவர் செய்தது ஏன் தெரியுமா? இந்த ராஜாச்சி பட்டம். ராஜா அவங்களும் எத்தனை 56 நாட்டு ராஜா அத்தனை பேரை கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்தி ராஜசியாகம் பண்ணனா அது சும்மா இல்ல. அப்பேற்பட்ட ராஜசியாக வேலை செய்து சாம்ராஜ்யம் பட்டம் பெற்றவன் அவரை போய் வாயான்ற போயான்ற என்னென்னமோ சொல்லிங்கிற. சரி, அப்படி இருக்கிறபடியா சாத்தமூர்த்தி பகவானே, இதற்கெல்லாம் ஒரு ஆள் இருக்கான். என்னுடைய தங்கை பொறுப்பான ஆயுதம் எங்களிடத்தே இது இல்லை. இல்ல, ஆனால் பெற வேண்டும். பொறுப்பான ஆயுதம் இருந்தால்தான் யுத்தம் செய்ய முடியும். கண்டிப்பா. பொறுப்பான ஆயுதம் உனக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரிய போகுது? நீ எதுலையுமே மாங்காயிலும் போட மாட்டேன், தேங்காயிலும் போட மாட்டேன். நீ மோசமா நமக்கு என்னப்பா தெரிகிறது? நட்டுமான கசப்படிக்கான அப்பேற்பட்ட ஆயுதம் பெற வேண்டும் என்றால் ஆயுதம் பெற வேண்டும் என்றால் உன்னால் முடியாது. என்னால் முடியாது. உன் அருகில் இருக்கின்றாலே ஐவருக்கு பத்திரியாக இருக்கிற திரௌபதி, ஐவருக்கு வாழ வந்த அழகு திரு பாஞ்சாலி, அந்த திரௌபதி அனுப்பு. திரௌபதி அடித்து வந்தால் அதனுடைய விவரத்தை சொல்லி இது கூட ஏற்பாடு எதற்காக மூச்சு பத்தியா உனக்கு? அண்ணமா ஆயாபாடியில இருந்து வந்துக்கிறாரு.
தலையில போட்டி போட்டி எந்த அம்மா வாடி வாடி தங்கையே அம்மா மங்களமாய் இருளியே இந்த நேரத்திலே எத்தனையோ சித்திரத்தை பெற்றாய் இந்த பாண்டவரோடு சென்று கானகத்திலே. ஆனால் சுகமோடு வாழறதுக்கு ஒரு காலம் நல்ல காலம் வந்து விட்டது. ஆனால் வாயி வாயி என்று சொல்லி அண்ணா வாழி போதாதோ அண்ணா அம்மா ஏன் இந்த துக்கம் கொண்டாய் அம்மா என்னுடன் பிறந்த வசந்த காலம் பெறப்போகிறாய் வாழ்வு பெறப்போகிறாய் அம்மா.
உன்னுடைய வாழ்த்தை நினைத்து உன்னையே நினைத்து காலத்தை கழித்து கொண்டு வந்தோம். ஆமா. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அந்த நேரத்திலே ஓடி வந்து காப்பீர்கள். இந்த நேரத்திலே என்ன அழைத்திருக்க காரணை கண்டுவிட்டு தெரிந்து கொள்ளலாமா? எப்படி என்றால் பாண்டவராகிய ஐவர்கள் இருக்கிறார்களே அவருடைய பதிமார்கள். அவருடைய வார்த்தை கேட்டு உன்னையும் அறிந்து சென்றேன் திருவன்பர் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம் சென்று நாடு கேட்டேன். நாடு கொடுத்த வறுத்து சண்டைக்கு கைத்தட்டி வந்திருக்கிறேன். நீங்கள் எங்கே அஸ்தினாபுரம் சென்ற உடனே எங்கு நாடு வாங்கி வருவீர்களோ என்று என்னுடைய மனமாறு ஐயப்பட்டுக் கொண்டிருந்தது. ஏனென்றால் நான் நினைத்த சபதம் முடிக்க வேண்டுமே. நீ சென்று நாடு வாங்கி வந்துவிட்டால் நான் நினைத்த சபதம் எப்படி நிறைவேற்றுவது என்று மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த சேரியை கொண்டு வந்து தர்மராஜா இடத்திலே தலைமை வைத்தவரிடத்திலே சொன்னால் கூறினாய், ஆமா எங்களுக்கு சண்டைனா ஒண்ணும் தெரியாது, இப்படி சண்டைக்கு கை கட்டி வந்துட்டீங்களே அப்படி சொன்னார். ஆனால் நீங்கள் சண்டை செய்ய வேண்டும் என்றால் ஒரு பொறுப்பான ஆயுதங்கள் கிடையாது. அந்த ஆயுதங்கள் பெற வேண்டும் என்றால் அப்படி எனக்கு வழி தெரியும் ஆமா அப்படி சொல்ல அதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் அண்ணா? அப்படி அவர் மனம் கலக்கிறார். அதனால உனக்கு சண்டை வேண்டுமா அல்லது சமாதானம் வேண்டுமா? அண்ணா, என்னுடைய சபதம் நிறைவேற வேண்டும் என்றால் சண்டைதான் வேண்டுமே தவிர சமாதானம் இருக்க கூடாது. அதனால சண்டைதான் வேண்டும். அப்படியா? ஆமா. அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். நான் எப்பேர் கத்தன் இந்த உலகத்திற்காக நான் நினைத்தால் நடக்காத ஏதாவது உண்டா? ஒன்றுமே இல்லை அண்ணா. அப்படி இருக்க நான் ஆட்சி வைத்தால் யார் ஒருவர் தலை சாட்சி அப்படி பட்டுக்கலாமா தலை ஆட்டிக்கிறாங்க. அவங்க ஒரு மந்திரம் போட்டுருவேன். இதோட அவங்க படுக்கிற வேலையே இருக்காது, தூக்கம் வராது. அப்படிப்பட்ட ஒரு கட்டை இருக்கிற கட்டையை கொண்டு வந்து அருமையாக சிலையாக வடித்து அதற்கு நான் உயிர் கொடுத்து நான் ஆட சொன்னால் கண்டிப்பாக ஆகும். அது மட்டுமல்ல பாடாதாரோ 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 அந்த குழந்தை அருமையாக சொற்களால் சொல்லி அதை ரீங்காரமாக பாட வைக்க வேண்டும் என்றால் நினைத்தால் பாடாததை பாட வைக்கலாம். அதையெல்லாம் செய்தாலும் இன்னொரு வேலை செய்வேன். என்ன வேலை? கூட்டி வைத்தால் நான் கூடாதாரோ 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 யாரு கூட்டி அப்படி ஆடாத ஆட்டி வைப்பேன், பாடாத பாட வைப்பேன், கூடாததை கூட்டி வைப்பேன். பாட்டி வந்தீங்களா?
அப்பா நாளா மந்திரம் பண்ணிக்கிறேன். வரமாட்டா, 98 வயசு நடக்குது. அடா பாவி அது இருக்கடா டே அதான் சரிம்மா. அப்படி ஆடாத ஆட்டிய பேர் பாடாத படவை பேர் கூடாத குட்டிய பேர் இன்னொரு வேலை செய்வேன். என்ன வேலை? அந்த வேலை தெரியுமா? யமனுலகம் போட்டி வைத்தால் யார் போடுவார்? போடாதாரோ 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 பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாத லோபி பெற்ற ஒப்பாவது உமாதிரி போறியா? தலைமையில கலட்டிக்கு போடுவேன். முதல்ல எதிரி இவனே இங்க இருக்கிறான். என்னன்னா? ஆமா அப்பா அம்மா இல்ல இந்த இடத்துல நீ வந்துருப்பியா? என்னதா? அப்பா அம்மா இல்ல ஏன் அவன் இல்ல, நான் வரமாட்டேன்னா நான் எங்க அப்பா எங்க அம்மா இல்ல. எப்படா வருவா? ஏன் வராதா? இப்ப அவங்க 2 பேரும் கத்துட்டாங்க, நான் அங்க வந்துருக்கேன். அவங்க இருந்ததால தானே வந்த. ஏன் அவளுக்குட்டாங்க? அடப்பாய் கடகரா செவடியா நாசமா போடுவேன். உனக்கு புள்ளக்குதா? யாருயா? உனக்கு எனக்கா? எனக்கு கிடையாது. ஊராளுக்கு வந்து 4 இருக்குது இல்ல? அது உனக்கு போடுமா? அவன் ஏன் போட போறான்? ஏன் நமக்கு என்ன? 3வது மாதம் 5ஆம் தேதிக்கு வரைக்கும் உப்பு மிளகா வந்து தெரிய போகுது. ஓஹோ ஊர் இருக்குது நாம இருக்கிறோம். அவ்வளவுதான். நமக்கு என்ன தலையாச்சானா? இப்படியே காட்டு ஓட்டிங்கிறாயா இவன்? ஏய் பெற்ற தாய் தந்தைக்கு சோறு போடாதவன் ஊர் சந்தையை ஒன்னா கொண்டாடுவான். இன்னொரு முக்கியமான விஷயம் தருவேன். ஊருக்கு நடக்குது. பிரு கேட்டா பிருவே கொடுக்க மாட்டான். அவன் தான் முன்ன கூட்டாளி வந்தா என்ன பண்றான்? எங்க நம்ம கூட்ட அவன் 1 ரூபாய் கொடுத்துக்க மாட்டான். அவன் தான் வந்து நம்மளுக்கு மாட்டோம். அதிகமான சாப்பாடு போகணும். சாப்பாடு கோழிக்கறி தான், ரசம் தான் அதிகமா இருந்து போகணும். ஆனா ஒரே ஒரு குறை, என்ன மாதிரி நாட்டினாங்களே ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி கொடுக்கல. காலையில நீ வீட்டுக்கு வந்தாரா உன்னை குமர கவனிச்சு அனுப்புறாங்க. ஐயோ எனக்கு கவனிக்கலாம். எங்க பாப்பா எப்படியா வந்து அப்படி அருமையாக பெருமையாக தானியம் இவையெல்லாம் செய்யக்கூடிய நான் காப்பாற்ற நாட்டாக முழங்காலுக்கு ஒட்டி முடி போடக்கூடிய சொல்வன்மை உள்ளவன். அப்பேற்பட்ட இந்த கண்ணன் நான் நினைத்தால் காபாட நாட்டக கண்டுபிடிச்சு வந்துருப்ப நீ எங்கன்னா போய் வெளியே மூடி இருக்கணும். சொல்லியா சொல்ல மாட்டேன் சொல்லிவிடுவோம் பாவா. அதுதான் உனக்கு இங்கே மாற்றி வைக்கிறேன். இங்கே விட்டுணும். உனக்கு யாரும் ஆளு எடுத்து இந்த மாதிரி தட்டி கொடுத்துலாம். 75 வயசு ஆயிடுச்சு. என்ன மாதிரி பேட்டு போட்டாங்க சரி போடாப்பா போதும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தருமரோ அவர் மற்றும் ஒரு தனியே பொறுமையானவர். அவர் இந்த சண்டை பற்றி அவர் ஈடுபாடே கிடையாது. கூட காட்டுக்கு போறோம், பெரியவருடைய ஆட்சி பெறலாம், காலகத்தையே சென்று விடலாம் என்று இருக்கார். ஆனால் இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமா? இதற்கு முக்கியமான ஆள் ஒரு ஆளு பலத்தில விழுந்திருக்கிறாரே விமர்சனம். அவர் ஆட்சிட்டு வா, அவர்கிட்ட தான் இந்த சமாச்சாரத்தை போடணும். அதுக்கு முற்றுப்புள்ளி அதுக்கு தான் ஆரம்பம் பண்ணணும். சீக்கிரமாக சென்று அந்த இடத்துல பேசி சீக்கிரம் ஆச்சுட்டு வாமா.